ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சாண்ட்ராக்கு வந்து செம்ம கோவம் வருது. யார் மேலேனா எல்லார் மேலேயும், இந்த வீட்டு மேலே. அதை வந்து பிரஜனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்று அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு கண்ணே வந்துட்டு தெரியல, அவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு கூட ஹியூமனிட்டின்றது ஒரு விஷயமே இல்லையே. யாருமே வந்து இது வரைக்கும் விஜய் பார்வதி கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்கல. ஜாலியாக இருக்காங்க, நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு கன்சர்ன் இல்லை. என்ன நடக்குது, இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க பாட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டேது. ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்காங்க? நம்ம வெளியே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் சபரி வந்துட்டு மக்கள் எங்கே தப்பாக நினச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட வந்து பேசுகிறானே தவிர மனசாராக வந்து பேச மாட்டானே. அப்போது அதுவும் வந்து கேமில் வந்து நேற்று சொல்லியிருப்பார், நான் வந்து கேமராக எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தோணலை. ஒரு கண்டஸ்டண்ட்டாக வாங்க கால் பட்டு தான் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு கேமில் அப்படி தான் நடக்குன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்கன்னா மனசு ஜென்மமாக நீங்களான்ற மாதிரி வந்துட்டு மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. அப்போவும் நீ வந்துட்டு அந்த பொண்ணை திரும்ப திரும்ப வந்து தள்ளி விட்டுருக்குன்னு அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ சபரி எவ்வளோ மோசமானவன்ற மாதிரி இருக்குது. நீ இதே ஒரு நல்ல ஒரு ஆளாக கேமராக இருந்தனா திவ்யா கிட்ட அதை நீ பண்ணியா? திவ்யா கிட்ட அதை நீ பண்ணல. ஆனால் திவ்யா கிட்ட வந்து அப்படி நார்மலாக பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக விளையாடணும்? சரி, அதே மாதிரி இப்போ விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள் இதே கனிக்கோ இல்லை ரம்யாக்கோ நடந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? இந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக எடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சராமரியாக நம்ம மைண்டில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே கேட்குறாங்க. பட் இதுதான் முதல்லேருந்தே நடக்குது. இதை தான் விஜய் பார்வதியும் இன்னும் ஒரு சில பேரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. விஜய் பார்வதி என்ன ஒன்று கத்தி சொல்கிறாங்க. அவங்க குரூப்பிசமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரம்யாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் இல்லை அந்த டீமில் இருக்க கனிக்கோ இல்லை சபரிக்கோ இது வரைக்கும் யாருக்குன்னா சண்டை வந்திருக்குமா? இல்லை விக்ரமுக்கோ இல்லை கானா வினோத்தோ, இந்த மாதிரி நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது ஒரு இந்த கழுத புலியாக அந்த கூட்டம் மாதிரி மற்றவங்களை அடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர இந்த கேமுக்குள்ளே அவங்களுடைய விஷயங்களை அதை வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே அமுக்கமாக வச்சுக்கிறது. அதனால தான் இதை ஒரு குரூப்பிசம், இந்த குரூப்பிசத்தால் நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க. இந்த ஓட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர விஷயங்களை கேன்சல் பண்ணிட்டார் பிக் பாஸ். ஏன்னா எல்லாமே இவங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூப்பர் டிலக்ஸில் அந்த குரூப்பே வந்துருச்சு. அப்போ அடுத்தது என்ன நடக்கும்? அவங்களோட சாம்ராஜ்யம் நடக்கும். சூப்பர் டிலக்ஸை கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டு பிக் பாஸ் கேன்சல் பண்ணிட்டாப்புல. ஆனால் இங்கே வந்துட்டு சாண்ட்ராஸ் பயங்கரமாக ஆதங்கம் படுறாப்புல. பார்க்கணும் இந்த விஷயங்கள் விஜய் சேதுபதியோட விஷயங்களுக்கு மனசுக்குள்ளேயும் ஆதங்கமாக வெடிக்குதா இல்லை அது சோதனையாக போப்பதா விஜய் பார்வதின்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.